பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 23/12/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை திருதியை மதியம் 12:14 வரை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். நாள் முழுவதும். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் புதிய நுட்பங்களால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் சற்று அதிகரித்து காணப்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடர் பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். தந்தை வர்க்கத்தினருடன் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுவதுடன் ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெற்று மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவை கொடுக்கக்கூடும். தொழில் செய்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரும். நீண்ட நாளைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளநீலம். மிதுன ராசி அன்பர்களே, கொடுத்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும். செய்யும் தொழிலில் சிறப்பான லாபங்களை பெற்று மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் இன்று உருவாகும். புதிய செயல்களுக்கு முடிவுகள் எடுப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். மனக்குழப்பங்களை தவிர்த்து கொள்வது சற்றே நிம்மதி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் இளமஞ்சள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய முன்னேற்றத்தில் குடும்பத்தினரின் பங்குகள் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வதால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் நீலம் மற்றும் கருநீலம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி மன நிம்மதி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெரும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மன நிறைவை தரக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நலம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, மன நிறைவான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும்.
குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருந்து வரும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உருவாகும். செய்யும் தொழிலில் கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்தில் சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் இளம் பச்சை. துலா ராசி அன்பர்களே, வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்று இருந்து வரும். இதுவரை இருந்து வந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாகவும் இருந்து வரும். இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். தாய்வழி உறவுகளின் அனுகூலம் உங்களுக்கு மனநிறைவுகளை கொடுக்கக்கூடும். தாயாரின் ஆசீர்வாதங்கள் உங்களை முன்னேற்றமான பாதைகளுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன மகிழ்வும் மன நிறைவும் மிக்க நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு லாபங்களை காண்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். சகோதர வழி உறவுகளால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இருக்கும். இன்று உங்களுடைய முன்னேற்றத்தில் நண்பர்களின் பங்கு அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகமாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனதிற்கு இனியதாக வந்து சேரக்கூடும். மாணவர்களுக்கு ஞாபக திறன்கள் சற்றே அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் மன நிறைவும் அதிகரித்து காணப்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் புது உத்வேகத்தை தரக்கூடும். பொருளாதார சூழ்நிலை திருப்திகரமாக இருந்து வரக்கூடும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். வேண்டியதை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலில் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் காணப்படும். பெண்களுக்கு மன நிறைவு மிக்க நல்ல நாளாக இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படுவது மன நிறைவை தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எல்லை தெய்வம். ராசியான நிறம் கருப்பு மற்றும் இளம் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கக்கூடிய நாளாக இருந்து வரும். இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை போட்டு லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் சீரான முன்னேற்றங்கள் மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும். மாணவர்களுக்கு சற்றே சோம்பல் வந்து போகக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு உடல் நலனில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருந்து வரும். நீண்ட தூர பிரயாணங்களால் லாபங்களை காணக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. மீனராசி அன்பர்களே, எண்ணியதை ஈடேற்றி மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். நீண்ட காலமாக இருந்து வந்த காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள். தொழிலில் அபரிமிதமான லாபங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். திருப்திகரமான பொருளாதார சூழல் மன நிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும்.
மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பெண்கள் எண்ணியதை ஈடேற்றி மன நிம்மதி அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.